வணக்கம் மீனராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். வரக்கூடிய பங்குனி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் தனாதிபதி தான் உங்களுக்கு, அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அதனால் தனாதிபதி சிறப்பாக இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணவரவு இருக்கும். அப்போ வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். தொழில் நல்லா ஓடாதவங்களுக்கு தொழில் நல்லா ஓடும், அதன் மூலமாக வருமானம் இருக்கும். ஏதாவது பொருள் பட்டு வாங்கணுன்னாலும் வாங்கலாம், சொத்து சுகம்லாம் வாங்கலாம், வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் நாளில் இருந்தாலே பொதுவாகவே சிலர் வீடோ கடையோ அல்லது ஏதாவது ஒரு நிலமோ ஒத்தி வாங்குவாங்க, இல்லைன்னா கிரையை வாங்குவாங்க, இல்லைன்னா பாகவஸ்தி சொத்துக்களை பிரித்து எடுப்பாங்க, அல்லது வில்லங்க சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் நம்ம கைக்கு சேரும். ஆக ஏதோ ஒரு விஷயத்தில் சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அப்போ சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட வேலைகளை தாராளமாக இந்த மாதம் செய்யலாம். உங்களுக்கு அது நன்மையில் முடியும். தாயார் வகையில் மட்டும் அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய மாதிரியான ஏதாவது ஒரு செயல்கள் நடக்கலாம். அதனால் அவங்க நிறைய கோவப்படுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு பாக்கியாதிபதியும் செவ்வாய் தான். அப்போ பாக்கியாதிபதியும் நல்லா இருக்கிற போது நம்ம எதிர்பாராத வகையில் எதிர்பாராத நன்மைகள் நடந்து நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. குரு பகவான் வேற உங்களுக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். குரு 3வது ராசியில் இருந்தாலும் நன்மை தான் செய்யும். உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் நிற்கிறார். அப்போ அவருமே ஏதாவது தொழிலை கொடுக்கறது, காசை கொடுக்கறது, சொத்து சுகத்தை கொடுக்கறது, முன்னேற்றத்தை கொடுக்கறது, அந்த வேலைகளை எல்லாம் குரு பகவானும் பண்ணதான் செய்வார். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பகவானும் சனி பகவானும் தான் நம்மளை போட்டு பிரச்சனை பண்ணுறது. ராகு பகவான் நிறைய தடங்களுக்குடைய கிரகம். எந்த காரியத்தை செய்யுங்க, எந்த காரியமுமே நடக்காது. பிள்ளைங்க படிக்கணுமா, கரெக்டாக படிக்காது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலை வேணுமா, டக்குன்னு வேலை கிடைக்காது. அல்லது நமக்கு ஒரு பக்கம் காசு வேணும், அதுவும் டக்குன்னு கிடைக்காது. இப்படி எந்த ஒரு விஷயமும் நினச்ச காரியமெல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி தடங்கள் மாதிரி நம்மளை எரிச்சல் அடைகிற மாதிரியான வேலையை அந்த ராகு தான் செய்யும். அதனால் ராகு ராசியில் இருக்கிற போது வறுமையை கொடுக்கும். அப்போ வறுமையை கொடுக்கணுங்கிற போது காசு பணத்தை கொடுக்காதில்ல. ஆனால் இப்போ செவ்வாய் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு காசு பணம் கொடுத்துரும். ஆனால் ராகு காசு பணத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கும், வறுமையை கொடுக்கணுங்கிறது நினைக்கும், கடனை கொடுக்கணுங்கிறது நினைக்கும், வேலையை கொடுக்கணும்னு நினைக்காது, தொழிலை கொடுக்கணும்னு நினைக்காது. அப்போ ராகு தான் நம்மளை போட்டு படுத்தி எடுக்குது. அப்போ இந்த ராகு நமக்கு விலகுனாலே நல்லாயிருக்கும். எப்போ விலகுது? 2025 ஏப்ரலில் விலகும், சித்திரை மாதம் விலகும். அப்போ ராகு கேது பயிற்சி வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி கேது நிறைய பிரச்சனை பண்ணுங்க. கேது 7வது இடத்துல இருக்கிறது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நார்மலாக நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி அந்த கல்யாண பருவத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணால் கல்யாணமே பண்ண விடாது. ஆனால் தேவையில்லாத கெட்ட வழியில் கல்யாணத்தை பண்ண விடும். லவ் பண்ண வைக்கிறது, ஓடி போக வைக்கிறது, ரெஜிஸ்டர் மேரேஜ் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது, கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை பூரா அந்த கேது செய்யும். அப்போ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறது கேது தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தகாத ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கறது, தகாத உறவுகளை கொடுக்கறது, ஒரு ஆணுக்கு ஆகாத பெண்ணோட சவகாசம், ஒரு பெண்ணுக்கு சரியில்லாத ஆணோட சவகாசம், இதெல்லாம் கொடுக்கறது. அதை முன்னிட்டு நம்ம வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்கி விடுறது. அப்போ சண்டை சத்தம் வர்றது, கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த கிரகமே ஒரு வாரம் 10 நாளாவது உங்களுடைய கணவன் மனைவியை பிரித்து வாய் பேச விடாமல் செய்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இது எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் நடக்காது. ஆனால் கண்டிப்பாக மீனராசியில் பல பேத்துக்கு நடக்கும். அதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படாமல் கவனமாக இருங்க. ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் முறையாக திருமணம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த முறைப்படி திருமணம் நடக்கக்கூடிய யோகம் வரும். அப்போது முயற்சி பண்ணுங்கள். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாகவே அந்த திருமண காரியங்கள் நடந்து முடியுங்க. சனி 12வது ராசியில் இருக்கிறதும் அப்படி தான். அந்த கணவனை மனைவியையும் ஒரே இடத்துல இருக்க விடாது. வேறு இடத்துல இருந்தால் தான் சண்டை சச்சரவு வராது. ஒரே இடத்துல இருந்தால் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி 7.5 சனி வேறு ஓடுதா, அது விரயச்சனியாக வேறு இருக்கா, வாகனங்கள் வகையில் விரயங்களை ஏற்படுத்தும். இப்போ ஏற்கனவே நம்ம வீட்டில் வண்டி வச்சுருக்கோம், அடிக்கடி அந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், அதனால் செலவாகும். அதனால் ஒரு சிலர் அந்த வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா அந்த வண்டியினால் வர்ற தேவையில்லாத செலவுகள் வராது, விரைய செலவுகள் வராது. இல்லைன்னா வண்டியிலேருந்து கீழே போய் விழுகிறது, அல்லது வண்டி கீழே விழுந்து உடையிறது, ஏதோ ஒரு வகையில் வாகனத்தினால விரைய வரணுன்னு இருக்கும், அதை மட்டும் செய்யும். அதேமாதிரி வீட்டில் யாருக்காவது அந்த மருத்துவ செலவுகளை கொடுக்கணுன்னு இருக்கும் சனி பகவான், அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வரதான் செய்யும். அதேமாதிரி ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் செலவு வந்துக்கிட்டே இருக்கும், செலவு நிறைய வரும். ஏன்னா 12ஆம் அதிபதி வலுத்திருக்குல்ல, அதனால் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக வந்துடும். அதனால் நம்மளால் சில நேரம் சமாளிக்க முடியாது. அது வந்து 7.5 சனினால் நடக்குது, அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும், நாம் தான் கொஞ்சம் சமாளித்து போகணும். ராசி மேலே சூரியன் இருக்கிறது நல்லது. அரசாங்க வேலை வாங்கணும்னு தோணும், அரசியலில் பட்டம் பதவிகள் வாங்கணும்னு தோணும், அரசாங்க அதிகாரிகளை போய் சந்தித்து, அரசியல்வாதிகளை சந்தித்து ஏதாவது சில காரியங்களை செய்யணும்னு தோணும். முயற்சி பண்ணுங்கள், அது நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது வரும், அல்லது ஸ்கின் அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் ஏதாவது வரதுக்கூடிய சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். சிலருக்கு வந்து இடம் விட்டு இடம் மாறணும்னு தோணும், ஊர் விட்டு ஊர் மாறணும்னு தோணும். அதே மாதிரி ஏதாவது விசேஷம் அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா, அதனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி தாம் படிக்கணும்னு தோணும். மறுபடியும் கல்வி வழி செலவுகள் வரும். ஒன்று தாம் படிக்கிறதுக்காகவோ அல்லது பிள்ளைகள் படிக்கிறதுக்காகவோ கல்வி வழி செலவுகள் வந்து கொஞ்சம் நிறையா வந்து செய்யதான் செய்வோம். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது நல்லதான்னா நல்லது தான். அவர் அஷ்டமாதிபதி பொதுவாக உச்சம் பெறது நல்லதில்லை. அஷ்டமாதிபதி உச்சம் பெற போது வீடுனால பிரச்சனை, வாகனத்தினால பிரச்சனை, திருமணத்தினால பிரச்சனைன்னு வரும். வீடுனால பிரச்சனைனா எதுவும் வீடு வாங்குறதோ கட்டுறதோ திருத்துறதோ அந்த வேலை வந்து பார்க்க முடியாது, தடங்களாயிடும். அல்லது அந்த வேலை பார்த்தா கூட ஏதாவது பிரச்சனை வந்துடும், அந்த வேலை தொட்டதுலேருந்து பிரச்சனை வந்துடும். அல்லது வாகனத்தினால பிரச்சனைனா வண்டினால் ஏதாவது தொந்தரவு வரும், பிரச்சனை வரும். திருமணத்தினால பிரச்சனைனா ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் முடியலைன்னா திருமணம் வந்து முடியாமல் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், அதுதான் திருமணத்தினால பிரச்சனை. இல்லைன்னா திருமணம் முடிஞ்சிருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது. அல்லது நமக்கு வரலைன்னா கூட நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமணம் முடியாமல் இழுத்துக்கிட்டே போகிறது, இல்லைன்னா திருமணம் முடிஞ்சவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு வர்றது, அந்த வேலைகளை வந்து சுக்கிரன் தான் செய்யும். அதே மாதிரி சுக்கிரன் ராசி மேலே இருக்கிறது வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்தும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்தும், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். இதில் எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் அதிகமாக வாங்கிக்கலாம், லக்ஸூரியஸ் பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான கட்டில், பீரோ, மெத்தை அந்த மாதிரிலாம் நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் நிறைய வாங்கிக்கலாம். ஆனால் அந்த வீடு கட்டுற வேலை, வீடு வாங்குகிற வேலை மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒத்திக்காக இருந்தாலும் சரி தான், கிரையமாக இருந்தாலும் சரி தான், அல்லது வேறு வீட்டுக்கு குடி போகிறதா இருந்தாலும் இப்போ அந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அது வந்து காதல் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கிரகம். அப்போ வயசு பசங்களாக இருந்தால், வயசு பொண்ணுங்களாக இருந்தால் அந்த யாரையாவது லவ் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்து பொதுவாகவே வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த காம எண்ணங்கள் கூட அதிகமாக வரும், அதையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் அந்த கிரகம் வந்து அந்த காதல் காம எண்ணங்களில் வந்து ஒருத்தரை பார்த்தோன்னே உருவாகும். அது வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு ரம்மியமாக தான் இருக்கும், ஒரு அழகாக ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத இன்பம் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை கூட அந்த சுக்கிரன் வந்து உருவாக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து காதல் போதையை உருவாக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி நம்மளை சொர்க்கத்தில் வைக்கிற மாதிரி மனசை வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நாம பேசி சிரிக்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத செயல்களை வந்து அந்த சுக்கிர பகவான் செய்வார். அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆக ராகு கேதுனால பிரச்சனை, 7.5 சனினால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட மனமகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி சில நல்ல காரியங்கள் நடக்கிற மாதிரியெல்லாம் கிரக அமைப்புகள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மீனராசி நண்பர்களே.